எல்லாத்துக்கும் வணக்கம். நாம் இப்போ பிரைம் அண்ட் காம்போசிட் நம்பர்ஸில் பிரைம் ஜெனரேட்டிங் ஃபார்முலா பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இதை வந்து பிரைம் ப்ரொடியூசிங் ஃபங்க்ஷன்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த காலத்திலேருந்து இன்னைக்கு வரைக்கும் மேத்தமெட்டிஷியன்ஸ் ஃபேஸ் பண்ண நிறைய ப்ராப்ளங்களில் ஒன் ஆஃப் த சேலஞ்சிங் ப்ராப்ளம்னு பார்த்தீங்கன்னா இதுதான். அதாவது பிரைம் நம்பர்ஸுங்களுக்காக ஒரு ஃபார்முலா கண்டுபிடிக்கிறது. நீங்கள் ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி இருக்கும் ஒரு ஃபார்முலா, அதில் 1 2 3 4ன்னு போட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா நம்மளுக்கு பிரைம் நம்பர் வரிசையாக வரணும். அதாவது இன் ஆர்டரில் நம்மளுக்கு பிரைம் நம்பர் வரணும். 2 3 5 7 அப்படின்ட்டு 1 2 3 போட்டுக்கிட்டே வரணும் அந்த ஃபார்முலாவில். அப்போ நம்மளுக்கு அதுக்குண்டான அந்த பிரைம் நம்பர், பிரைம் நம்பர், ரெண்டாவது பிரைம் நம்பர், மூணாவது பிரைம் நம்பர், நாலாவதுன்னு வந்துக்கிட்டே இருக்கணும். ஆனால் அப்படி ஃபார்முலா இன்னைக்கு வரைக்கும் கிடைக்கல, கண்டுபிடிக்க முடியல. சரி, அட்லீஸ்ட் நம்மளுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கணும், அதில் வந்து வெறும் பிரைம் நம்பர் மட்டும் வரணும். ஆர்டராக வராட்டி கூட பரவாயில்ல. 2 பிரைம் நம்பர் விட்டுருச்சு, அதுக்கு அடுத்தது வருது, அப்படி வந்தால் கூட பரவாயில்ல. ஆர்டராக வராட்டியாலும் அட்லீஸ்ட் பிரைம் நம்பராவது வரணும் அப்படிங்கிற மாதிரி ஃபார்முலா கிடைக்குமான்னு பார்த்தாங்கன்னா அதுவும் கஷ்டமாக தான் இருக்குது. இப்போ பாருங்கள், ஒரு பெட்டர் ஃபார்முலா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த ஆய்லர்ஸ் குவாட்ராட்டிக் பாலினாமியல் அப்படின்னு சொல்லலாம். இப்போ பாருங்கள், இந்த ஃபார்முலாவை எஃப் ஆஃப் என் வந்து n² - n + 41 அப்படின்னு இருக்கு. இப்போ இதில் என்ன ஒன்றுன்னு போடுங்க. 1² - 1 + 41. இப்போ இது 41, இது வந்து ப்ரைமு. இப்போ 2 போட்டு பாருங்க. எஃப் ஆஃப் n வந்து 2 போட்டிங்கன்னா 2² 4, 4 - 2 + 1, இது 43, இதுவும் ப்ரைம். இப்படியே எஃப் ஆஃப் 3 போடுங்க, 47 வருது, இதுவும் ப்ரைம். 4 போட்டிங்கன்னா 53 ப்ரைம், 5 61 ப்ரைம். இப்படியே இது ப்ரைமாகவே வந்துக்கிட்டு இருக்கு. இதுக்கு அப்படியே ப்ரைமே தான் தருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை. எப்போ 41 போடுறீங்களோ அங்கே பாருங்கள், 41 போடுங்க. 41² - 41 + 41. இப்போ இதுவும் இதுவும் கேன்சல் ஆகிடும். அப்போ 41² வந்து காம்போசிட். 41 × 41 × 41 வருது. அப்போ இது காம்போசிட். சரி, 42 போட்டிங்கன்னா எஃப் ஆஃப் 42 போட்டிங்கனாலும் அது வந்து காம்போசிட்டாக தான் இருக்குது. எஃப் ஆஃப் 42 இது பார்த்தீங்கன்னா 42² - 42 + 41. இப்போ இது என்ன ஆகுதுன்னீங்கன்னா 42² - 1. அது வந்து 42 + 1 × 42 - 1. அது வந்து 43 × 41ன்னு எழுதலாம், ஐடென்டிட்டி யூஸ் பண்ணி. சரிங்களா? அப்போ இதுவும் காம்போசிட்டாக போயிடுச்சு. சரிங்களா? அப்போ இந்த இப்போ இதுக்கப்புறம் திருப்பி 43 அப்படி போகும்போது திருப்பி அந்த ப்ரைம் தருது. ஆனால் வந்து கண்டினியூஸாக ப்ரைமே தருது அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு ஃபார்முலா கிடைக்கல. சரிங்களா? அப்போ இந்த மாதிரி தான் குவாட்ராட்டிக். இந்த மாதிரி குவாட்ராட்டிக் நிறைய இப்படி குவாட்ராட்டிக் பாலினாமியல் இருக்குது, இந்த மாதிரி ப்ரைம் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காக. சரிங்களா? ஆனால் எல்லாமே கண்டினியூஸாக ப்ரைமாகவே தராது, நடுவில் வந்து காம்போசிட் நம்பர்ஸுங்கெல்லாம் வரும். இப்படி வர்றதை தான் நம்ம என்னங்கிறோன்னா ஆய்லர்ஸ் குவாட்ராட்டிக் ப்ரைம் ப்ரொடியூசிங் பாலினாமியல் அப்படின்னு சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு இன்னொரு ஒரு குவாட்ராட்டிக் பாலினாமியல் கூட பார்க்கலாம். அது எப்படின்னீங்கன்னா, அது இது எஃப்னு சொல்லிட்டதுனால அதை ஜி ஆஃப் என் வச்சுக்கலாம், இன்னொரு ஃபங்க்ஷன் சொல்லி இன்னொரு ஃபார்முலா. அது எப்படின்னீங்கன்னா, இப்போ n² + n + 2 7 9 4 1, இது கூட குவாட்ராட்டிக் பாலினாமியல் தான். சரிங்களா? இப்போ இதை வந்து ஆய்லர் கண்டுபிடிக்கலங்க. இப்போ இந்த இந்த பாலினாமியல் எஃப் ஆஃப் எண்ணே வந்து ஆய்லர் கண்டுபிடிக்கல. ஆனால் அது ஆய்லருக்கு முன்னாடி எல்லாம் என்ன நினச்சாங்கன்னா, இது வந்து கண்டினியூஸாக ப்ரைம் நம்பர்ஸ் தான் தரும்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இவர் வந்து இந்த பாருங்கள் 41ல் வந்து இது ஃபெயில் ஆகுது அப்படின்னு சொல்லி ஆய்லர் தான் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கிறாரு. ஸோ அது எப்படியோ இருந்தாலும் இதை வந்து நம்ம ஆய்லர்ஸ் குவாட்ராட்டிக் பாலினாமியல் தான் நம்ம சொல்கிறோம். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபார்முலா இந்த குவாட்ராட்டிக் இதை வச்சே இருக்குது. சரிங்களா? ஓகே, நன்றி. நம்ம மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.